திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தனியார் பள்ளி காவலாளி கொலை செய்யப்பட்டது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயகுமார். வணக்கம் விஜயகுமார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி கரிமாபாத் பகுதியை சேர்ந்தவர் அந்த வாட்ச்மேனாக தனியார் பள்ளியில் வாட்ச்மேனாக பணிபுரிந்து வரும் இர்ஃபான் இன்று காலை 8 மணி அளவிலே வழக்கம் போல தனது பணிக்காக வீட்டிலிருந்து புறப்பட்டு வாணியம்பாடி இக்பால் சாலை இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கு தனது சைக்கிளில் சென்று கொண்டிருந்த பொழுது அவரை வழிமறித்த மர்ம நபர்கள் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து அவரை வயிற்று மற்றும் நெஞ்சு பகுதிகளில் கத்தியாலும் குத்தியுள்ளனர். இதில் அவர் கத்தியால் குத்துப்பட்டு நடு சாலையில், அதாவது போக்குவரத்து நிறைந்த சாலையில் அங்கிருந்து தப்பித்து ஓடி அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டின் அருகாமையில் மயங்கி விழுந்துள்ளார். சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் சடலத்தை அவர் அந்த சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். மேலும் அவர் சடலத்தை கைப்பற்றி வாணியம்பாடி நகர காவல்துறையினர் இந்த கொலை சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த அதிகாலையில் போக்குவரத்து நிறைந்த சாலையில் நடைபெற்ற இந்த கொலை சம்பவம் வாணியம்பாடி மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரஞ்சித், பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.